அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ண ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த சிக்கன் டிக்கா. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் அப்புறம் குடமிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மசாலா மேரினேட் பண்ணணும். என்னென்ன மசாலாங்கிறத நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கர்ட், லெமன், சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு போன்னஸாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மினிமம் ஒரு 3 hours நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு தோசை டவாவில் வந்து நான் இந்த மாதிரி அந்த ஸ்கியூவர்ஸில் குத்திட்டு இதை வச்சுருக்கேன். ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் கேப்சிகம் இல்லை, ஸோ அதனால் வெறும் பிளைன் சிக்கனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணாமல் நீங்கள் கிரில்லில் கூட பண்ணலாம், நான் வந்து எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி பண்ணேன். அண்ட் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நானும் என் தம்பியும் வந்து நோம்பு கஞ்சியோடு வச்சு சர்வ் பண்ணோம்.